Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தின் போது கூட்டு நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அது குறித்து சம்பவம் இடமான வேலுச்சாமிபுரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், தற்பொழுது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆய்வுகளை மேற்கொண்டு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். அது விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் தீபன். வணக்கம் சங்கீதா. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலுச்சாமிபுரத்தில் நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். அப்போது கட்டுக்கடங்காத கூட்டம் முறையெடுத்தல் கூடியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்தார்கள். நேற்றைய தினம் வரை 39 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து 39 பேர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் பலி எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்தாலும் இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்பதை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். பாதுகாப்பு குறைபாடு உள்ளதா அல்லது இந்த தவறு எங்கு நடைபெற்றது, எதனால் நடைபெற்றது என்பது குறித்து முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து அவருடைய கோரிக்கையை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷ் அவர் தலைமையில் ஒருவர் ஆணையம் அமைத்து இந்த விபத்துக்கான முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கூட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷ் அவர்கள் சம்பவம் நடைபெற்ற அந்த வேலுச்சாமிபுரத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 53 அந்த மக்களை சந்தித்து என்ன நடந்தது, எதனால் நீங்கள் மயக்கமடைந்தீர்கள், அங்கே என்ன வேற எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்றது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணியிலிருந்தே மீண்டும் அந்த நிகழ்வு நடைபெற்ற வேலாயுதபுரம் பகுதியில் அருணா ஜெகதீசன் அவர்கள் கூட அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த அந்த குடும்பத்தினை நேரில் சந்தித்து எதற்காக அந்த கூட்டத்தில் சென்றுதான், கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் இருந்தது, காவல்துறை பாதுகாப்புகள் முறையாக இருந்ததா, அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்பட்டு இருந்ததா, என்ன காரணம் இத்தனை பேர் மயக்கம் விழுவதற்கு இல்ல உயிரிழப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து இறந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் அவருடைய வீட்டுக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணை தொடர்ந்து மீண்டும் தற்போது இந்த சற்று நேரத்தில் கரூர் அரசு மருத்துவமனைக்கும் அருணா ஜெகதீஷ் நேரில் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். இவர் முழுமையாக இந்த விசாரணை முடிந்த பிறகு இந்த விபத்துக்கு என்ன காரணம், ஏன் இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து முழுமையான அறிக்கையை தமிழக அரசுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.